ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த பழமொழி நான் சரின்னு சொல்ல வரல, ஏதோ ஒன்று புகுந்த விடும் இந்த புகுந்த விடும் ஒன்றுன்னுவாங்க. அந்த மாதிரி காங்கிரஸ் எப்போ போய் விஜய்க்கு துண்டை போட்டுச்சோ அதுதான் விஜய்க்கு கெட்ட நேரம். உண்மையிலே சொல்றேன், காங்கிரஸ் கிட்ட உடனே போய் நீங்க உடனே அவங்களுக்கு ரெடியா இருக்கிறதும் நீங்க அவங்கள வந்து ஆதரவு வாங்குறது ஏன் அவ்வளோ அவசரப்பட்டீங்க? பொறுமையா இருந்திருக்கலாம், அல்லது வாங்கினீங்கல்ல ஓரமா அந்த சீட்டை வச்சுட்டு உங்க 108 மட்டும் கொண்டு போயிருக்கலாம். அதுதான் இவர் பண்ண ஃபர்ஸ்ட் பிளண்டர் மிஸ்டேக் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இதை ஆதரிக்காது, ஆளுநரின் போக்கை ஆதரிக்காது, கட்டாயமா தவறுன்னு தான் சொல்லுவாங்க அவங்க. அட் த சேம் டைம் நாம் தமிழர் கட்சி வந்து காங்கிரஸோட விஜய் கைகோர்த்து எதிர்க்கிறாங்க, கடுமையாக எதிர்க்கிறாங்க. நீங்க எது விஜய் கைகோர்த்தின்னு கேட்குறாங்க. அது அவங்களோட நிலைப்பாடு, அவங்க ஸ்டாண்ட்ல இருந்து அவங்க பார்க்கும்போது தப்புன்னு அவங்க சொல்றாங்க. அதான் சொல்றேனே, ஒரு இப்போ என் பக்கம் நின்று பார்த்தா 6 தெரியுது, உங்க பக்கம் நின்று 9 தெரியும் எனக்கு. அப்போ நான் அந்த பக்கம் எனக்கு 9 தெரியும், உங்களுக்கு இங்கே வந்து 6 தெரியும். அந்த மாதிரி தான் அவங்க சொல்றதுலேயும் நியாயம் இருக்கு. திமுகவுக்கு தான் ஓட்டுன்னு கேட்டு வாங்கினது தான் காங்கிரஸோட ஓட்டு, அந்த ஓட்டு இப்போ அவர் கூட ஆதரிக்கிறாங்க. அதான் வரும், இது எல்லாமே சிக்கலுக்குரியது சிஸ்டம்குள்ள. அப்போ இந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சாபக்கேடான சுச்சுவேஷனுங்க. இதுல வந்து மீண்டு வரணும்னா இந்த மற்றவர்கள் முடிவு எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. 118 காமிச்சனா முடிஞ்சு போச்சு. பிசிகா சிபிஐ சிபிஎம் வந்துட்டாங்கன்னா 118 இருக்கு, ஆட்சி ஆளுங்க போங்க விட்டுருவாங்க, பண்ணுவாங்கன்னு தெரியல. வேற ஆர் த நம்பர்ஸ்ன்னு கேட்டார். அதான் இக்னைட்டிங் பாயிண்ட் பல பேருக்கு. நீங்க நம்ம பண்ணீங்க சொன்னா திமுகவுடைய முக்கியமான நபர்கள் நைட் அந்த பேட்டியை பார்த்த பிறகுதான் அவங்களுக்கு எல்லாரோட பேட்டியும் பார்த்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு யோசனையே வருது, வேற ஆர் த நம்பர்ஸ். ஆமா, நம்பர் எங்க இருக்குது விஜய்க்கு? உடனே திமுகவில் நான் செய்தியை உங்களுக்கு சொல்றேன், ஒரு சிலர் நம்ம வந்து அவர் கீழெல்லாம் நம்ம ஆள முடியாது, வாழ முடியாது, என்ன வேணா நடக்கலாம், நமக்கு நான்லாம் வந்து அவர் முதலமைச்சர் எடுத்துக்கிட்ட சட்டமன்றத்துக்குள்ள போக முடியாதுன்னு ஒரு முக்கிய புள்ளி சொல்றாரு. அந்த முக்கிய புள்ளி சொன்னதும் தடங்கள் மாறுகிறது. உண்மையிலே முதல் தடவை உங்கள்கிட்ட சொல்றேன், எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண். சார், 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் வந்து விஜய்க்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல, ஆனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அவங்க இருக்காங்க. ஆளுநர்கிட்ட ஆட்சி அமைக்க அவங்க கோர்றாங்க, ஆனால் ஆளுநர் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு விதயமும் சரி சொல்லாமல் இருக்காரு. விஜய் வந்து மறுதளித்தே வராரு. என்னதான் நடக்குது? அதே மாதிரி மறுபக்கம் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேச்சுக்கள்லாம் வெளியாகுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? அரசியல் என்பது ஈவிரக்கமற்றதுன்னு ஒரு மொழியை சொல்லுவாங்க, அடிக்கடி சொலவடையை சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அரசியல் வந்து ஈவிரக்கமற்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு கண்ணெதிர் சாட்சியாக நம்ம தமிழ்நாடு அரசியல் எடுத்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப எளிமையாக மக்களுக்கு புரிகிற மொழியில் சொல்லலாம். இப்போ இதில் வந்து தனிப்பட்ட ரீதியெலாம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுனாலையோ அதில் வந்து நம்ம இது சரி தப்புன்னு விவாதிக்கிறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. அதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், அரசியல் எதுவுமே சரியும் கிடையாது தப்புங்கிறத மாதிரி இன்றைக்கி வந்து மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை மெஜாரிட்டியாக விஜய் கிடச்சிருந்ததுன்னா இந்த பிரச்சனையே இடம் கிடையாது. குதிரைபர் நடத்திருந்தா கூட கண்டுபிடிச்சி அசிங்கப்படுத்தியிருக்கலாம். இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ அவர் வாங்கியிருக்கிற எண்கள் 108 120 வெற்றி பெற்றிருக்கிறாரு. 108 வெற்றி பெற்றவரை தான் முதல்ல ஆளுநர் கூப்பிடணும். அவங்க போய் ஐயா நான் 108 வாங்கியிருக்கேன், என்னை ஆட்சி அமைக்க அனுமதிங்க, நான் உள்ளே போய் ஸ்வேரிங் பண்ண பிறகு ஃப்ளோரில் 110 நான் நிரூபிக்கிறேன். இதுதான் அவர் சொல்ல வேண்டிய வேலை. ஆளுநருடைய வேலைங்கிறது 108 வாங்கினவரை கூப்பிட வேண்டியது அவருடைய வேலை. சிம்பிள் இதான். இப்போ இதில் முறைப்படி என்ன பண்ணாருன்னா திரு விஜய் அவர்கள் துவக்கத்தில் இருந்தே அவங்க வந்து இந்த ஆளுநர் மாளிகையை குழந்தைத்தனமாக டீல் பண்ணாங்க. அது வந்து ஒரு நெக்லிஜிபிள் எரர் தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், மெயில் அனுப்பி என் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு காமிக்கிறது, அவங்க மெயிலில் பார்த்துட்டு என்ன மெயில் அனுப்பியிருக்கீங்க நம்பர்ஸ் எடுத்துட்டு வாங்கன்றாங்க. அப்புறம் நேரில் போகிறீங்க, அப்புறம் போகும்போது ஒரு பூங்கொத்து கூட ஃபார்மாலிட்டிக்கு அவர் ஆளுநருக்கு கொடுக்கல. ஆளுநர் தான் இவருக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாரு. ஸோ சிம்பிள் பார்த்தீங்கன்னா அங்கே நேரில் போய் என்ன பேசியிருக்கிறாங்க, எளிமையா இதை பாருங்கள் நாங்கள் 108 வச்சுருக்கோம் அப்படின்னு இவங்க பேசியிருக்கோம். எடுத்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐயா எங்க 112 இருக்குங்க ஏன்னு காமிச்சிருக்கிறாங்க. 112 கொடுங்க 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 112 எப்படின்னு பார்த்தா 5 வந்து காங்கிரஸ். இந்த ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த பழமொழி நான் சரின்னு சொல்ல வரல, ஏதோ ஒன்று புகுந்த விடும் இந்த புகுந்த விடும் ஒன்றுன்னுவாங்க. அந்த மாதிரி
காங்கிரஸ் எப்போ போய் விஜய் கழுத்துல துண்டை போட்டுச்சோ அதுதான் விஜய்க்கு கெட்ட நேரம். உண்மையிலேயே சொல்றேன். காங்கிரஸ் கிட்ட உடனே போய் நீங்க உடனே அவங்களுக்கு ரெடியா இருக்கிறதும் நீங்க அவங்கள வந்து ஆதரவு வாங்குறது ஏன் அவ்வளவு அவசரப்பட்டீங்க? பொறுமையா இருந்திருக்கலாம். அல்லது வாங்கினீங்கல்ல ஓரமா அந்த சீட்டை வச்சுட்டு உங்க 108 மட்டும் கொண்டு போயிருக்கலாம். அதுதான் இவர் பண்ண ஃபர்ஸ்ட் பிளண்டர் மிஸ்டேக்கு நான் நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச சட்ட அறிவுப்படி கேட்டவங்க சொன்னவங்க தான் சொல்றாங்க. 108 கொண்டு போயிருந்தோம்னா கொடுத்துருப்பாங்க, ஸ்வேரிங் பண்ணியிருக்கலாம். 112 போய் காமிக்கும் போது தான் மிச்சார் எடுத்துருவா போப்பான்னு அனுப்பிச்சு விட்டாருன்றாங்க. பட் 118 காண்பித்தால்தான், உறுதி செய்தால்தான் நான் உன்னை ஸ்வேரிங்கின் பண்ண அனுமதிப்பேன் என்று சொல்வதற்கு மரியாதைக்குரிய ஆளுநருக்கு உரிமை இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. இது ஒரு செக்ஷன். இன்னொரு செக்ஷன் என்னன்னா, அவர் நான் அனுமதிச்சிடுறேங்க 118 ஃப்ளோர்ல நிறுவி பாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? யூகத்தின் அடிப்படையில் நான் அனுமதிக்க முடியாது. நான் யூகத்தின் அடிப்படையில் முடிவு எடுத்துட்டேன்னா நாளைக்கு நீதிமன்றங்கள் என்ன கேள்வி எழுப்புவாங்க? நான் உன்னை 118 பேரை கூட்டிட்டு வான்னு சொல்லலை, நம்பர்ஸ் காமி. 2006 திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட். திமுக மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கும்போது கூட்டணியில இருந்த மற்ற கட்சிகள் ஆளுநரை போய் சந்திச்சு ஐயா நான் கருணாநிதி தலைமையிலான திமுகவை ஆதரிக்கிறோம் ஐயான்னு சொன்ன பிறகுதான் கருணாநிதி ஸ்வேரிங் பண்ணாரு 96 சீட்டுகளை வச்சு. அப்போ அந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். மொத்த பேரும் கிடைக்கணும், கிடைச்ச பிறகு முடிவு எடுத்துருக்கலாம். ஆனா நீங்க அதை பண்ணல. அதை பண்ணாததன் விளைவு தான் இப்போ இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சரிப்பா இவர் 118 காமிக்கணும்னு நீங்க சொல்றீங்க. இப்போ விஜய் அடுத்த என்ன தேடுவார்? 118 எப்படி வரதுன்னு தேடுவார். அவருடைய நோக்கம் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னன்னா, அது மகிழ்ச்சிக்குரியதா, நான் மகிழ்ச்சிக்குரியதுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். அது தவறா சரியான்னு கேட்டீங்கன்னா அதில் நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ மகிழ்ச்சி நான் ஏன் சொல்றேன் நீங்க எடுத்துக்கலாம், ஏன்னா நண்பர்கள் தவறா புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு மதவாத சாதியவாத சக்திகள் இல்லாம ஒரு இடத்துல போய் ஒரு ஆதரவு கேட்கிறாரு. யார்கிட்ட? ஐயோமல்கிட்ட கேட்கிறாரு, கம்யூனிஸ்ட் கேட்கிறாரு, சிபிஐ சிபிஎம் விசிகார்டு கேட்கிறாருன்னும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஓகே, அவங்கள்ட்ட தானே கேட்கிறாரு. அவர் பாமக கேட்டாரா? இல்ல. பாஜக கிட்ட பாஜக ஒரு சீட் தான் இருக்கு கேட்டாரா? இல்ல. அமமுக கிட்ட கேட்டாரா? அதிமுக கிட்ட கேட்டாரா? இல்ல. ஏன் அதிமுக கிட்ட கேட்டா அதிமுக பிஜேபி ஒரே இது அவரு சொல்லல, திமுக தான் சொல்லுச்சு. பாஜகவின் கைக்கூலிகள், பாஜகவின் அடிமைகள் சொன்னது யாரு? அதிமுகவை. திமுக. அது அதிமுக இல்ல, அமித்ஷா திமுக சொன்னது யாரு? திமுக. இப்ப நீங்களே வந்து அவர் வந்து அங்க போய் கேட்கல, ஸோ இவங்கள்ட்ட தான் கேட்கறாரு, ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவரு முதல்ல எடுத்த உடனே ஏன் காங்கிரஸை சேர்த்தாரு? குறிப்பா சோசியல் மீடியாக்கள்ல பார்க்கும்போது ஒரு சில கட்சிகள் அந்தந்த பதிவுகளை வந்து போடும்போது நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றாங்கன்னா, ஆளை விட்டு அவர்களை விமர்சிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. தாவேகாவினர் என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் சீமான் அவர்கள் கூட டேக் பண்ணி இதுக்கு ஏன் மௌனமா இருக்கீங்க, வாய் திறக்கல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறீங்க. பொதுவா இப்போ நமக்கு இருக்க கேள்வி, விஜய் ஏன் இதுல வாய் திறக்க மாட்டாரு, ஆளுநர் எதிர்த்து பேச மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம் தமிழர் கட்சியும் முன்வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்போ விஜய் வந்து கேட்கணுமா கேட்கக்கூடாதா நீங்க சொல்லுங்க. கேட்டுதான் ஆகணும். கேட்டிருக்கணும். நீங்களும் கேட்கக்கூடாதா? கேட்கணும், அவ்வளவுதானே. பாதிக்கப்பட்டவனுக்காக பாதிக்கப்பட்டவன் தான் குரல் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுல ஒன்றும் விஜய் நான் விக்டிமைஸ் தான் பண்ண விரும்பல. இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, நீயே கேட்க மாட்டேற, மத்தவங்கள போய் கேளுன்றியே, அது எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல, இப்ப விஜய் சொல்லியா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல, இது மாநில உரிமைகள் தொடர்பானதுங்க. ஒரு ஆளுநர் தன்னுடைய எல்லைகளை மீறி வேலைகளை பார்க்கிறாருன்னா அதை எதிர்க்கணுங்க. நிச்சயமா. அது யாருக்கு எதிராக இருந்தா என்ன? அது அதிமுக எதிராக இருந்தா என்ன, திமுக எதிராக இருந்தா என்ன, நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இருந்தா, தாவேக எதிராக இருந்தா எனக்கு என்ன? ஒரு ஆளுநர் தன்னுடைய எல்லைகளை மீறுகிறார் என்றால் அதை விமர்சிக்க வேண்டியது ஒரு தமிழ்நாட்டு குடிமகனா என் கடமைன்ற, ஒரு தமிழ்நாட்டு குடிமகனா என் கடமை, அதை பண்ணுவேன்றேன். நீங்க எப்படி சரி தப்புன்னு சொல்லுவீங்க? ஏன்பா அவனே வாய் திறக்கல, நீ ஏன்பா? ஏங்க அவன் திறக்க வேணாம், விட்டுங்க. அவன் திறக்காம போறான், அறியாமையில உழண்டுகிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியல. எனக்கு தெரியுது, நான் பேசுறேன், நீங்க அவனுக்காக பேசுற, நீ வாய மூட்டுனா என்ன அர்த்தம்? உலகத்தில் எப்போதும் பாதிக்கப்பட்டவனுக்காக அவன் தான் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் எவனுக்குன்னு இது கிடைச்சிருக்காது. நிச்சயமா. அம்பேத்கர் மட்டும்தான் வாய் திறக்கணுமா? அப்ப தலித்துகளுக்காக வேற யாரும் பேசவே கூடாதா? பேசவே கூடாதாங்க? இல்ல. அப்புறம் எல்லாரும் எல்லாருக்காகவும் பேசியிருக்கிறாங்க. பிசிக்காக ஒரு பிசி தான் பேசியிருக்கானா? பிசிக்காக அதிகபட்சம் அம்பேத்கர் தான். தொழிலாளர் உரிமை சட்டங்களை கொண்டுதான் அண்ணன் அம்பேத்கர் தான். அப்படி பார்க்க முடியாது சார். விஜயே வாய் திறக்கலையே, நீங்க ஏன் பேசுறீங்க? சரி, திறக்கட்டா திறக்காம இருக்கட்டும், எனக்கு என்ன அதை பத்தி பிரச்சனை? இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ்.
நான் சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு, நான் பார்க்குறேன், தப்புன்னு தோணுது பேசுகிறேன், அவ்வளோதான். அதில் அந்த இடத்துல யாரோட இருக்கட்டும். நான் திரும்பி சொல்கிறேன்ப்பா, இப்போ திமுக 108, ஓகேவா, தாவேகா 47, அதிமுக 52. இப்போ பிஜேபி என்ன பண்ணுது, திமுக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தாவேகா அதிமுகவை சேர்த்து ஆட்சிக்கு வரைக்க முயற்சி பண்றாங்க. திமுக இதை சரின்னு சொல்லுமா தப்புன்னு சொல்லுமா? ஒரே வார்த்தை சொல்லுங்க. தப்புன்னு சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்தா ரத்தம், அவங்க தக்காளி சட்னியா? தப்பு தான் எவன் பண்ணாலும் அதை எதிர்த்து சொல்லணும்ல, பேசணும்ல. எனக்கு விஜய் கொள்கை இல்லை, சித்தாந்தம் இல்லை, கோட்பாடு இல்லை, தத்துவம் இல்லை, அரசியல் நடவடிக்கைகள் இல்லை, அதெல்லாம் ஒரு பக்கம். நான் அதை மறுக்கவே இல்லை. அதை நான் ஏன் மாறி இருக்கேனா? இல்லை. எங்கடா மாற்றுறது இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் வேறங்க. பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல சிஸ்டம்குள்ள ஒருத்தர் அதுல இருக்கிற ஓட்டைகளை வச்சு கிரஷ் பண்ண நினைக்கிறதுங்கிறது வந்து ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிரான போக்குன்றான் நான். புரியுது. அது தவறு. விடு, வரட்டும். என்ன நீங்க குரங்கையில வந்து பூமாலை கொடுக்குற மாதிரினா, ஐயோ குரங்கா என்னன்னு தெரியட்டும்யா, ஆளராதானே தெரியும்ன்றீ. ஆமா, நீங்க அதை தெரிஞ்சுக்க முயற்சியே பண்ணாம அதை பத்தி எந்த சிந்தனை போக்கும் இல்லாம இது வாயிடும் அது வாயிடுன்னு அது ரொம்ப கஷ்டம். நாம் தமிழ் கட்சியோட அந்த நிலைப்பாட்டை எப்படி சார் பாருங்க? ஏன்னா தேர்தலை அதிகமா எதிர்த்ததும் அவங்க தான், இப்போ ஒரு பிரச்சனை தான் குரல் கொடுத்ததும் அவங்கள தான். இல்ல, நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு அபிஷியலா தெரியலங்க. உங்களுக்கு செய்தி வந்துச்சான்னு தெரியல. நான் ஆராய்ச்சி கேட்டேன். ஒருத்தர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க, சில பர்சனலாக கூட இருக்கலாம். பட் கட்சிக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இன்னும் எடுக்கல அவங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இதை ஆதரிக்காது, ஆளுநரின் போக்கை ஆதரிக்காது, கட்டாயமாக தவறுன்னு தான் சொல்லுவாங்க அவங்க. அட் த சேம் டைம் நாம் தமிழர் கட்சி வந்து காங்கிரஸோட விஜய் கை கோர்த்து எதிர்க்கிறாங்க, கடுமையாக எதிர்க்கிறாங்க. நீங்கள் எதுக்கு விஜய் கை கோர்த்துக்கின்னு கேட்குறாங்க. அது அவங்களோட நிலைப்பாடு, அவங்க ஸ்டாண்ட்லேருந்து அவங்க பார்க்கும்போது தப்புன்னு அவங்க சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேனே, ஒரு இப்போ என் பக்கம் நின்று பார்த்தா 6 தெரியுது, உங்கள் பக்கம் நின்று 9 தெரியும் எனக்கு. அப்புறம் நான் அந்த பக்கம் எனக்கு 9 தெரியும், உங்களுக்கு இங்கே வந்து 6 தெரியும். அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது. திமுகவுக்கு தான் ஓட்டுன்னு கேட்டு வாங்கினது தான் காங்கிரஸோட ஓட்டு. அந்த ஓட்டு இப்போ அவர் கூட ஆதரிக்கிறாங்க. அதான் வரும். இது எல்லாமே சிக்கலுக்குரியது சிஸ்டம்குள்ள. அப்போ என்னன்னா, அது பண்ணால் சரின்னும் போது திமுகவும் சரி தானேன்னு போகும். நான் அங்கே தான் ஒரு பெஞ்ச் மார்க் ஒன்று சின்னதாக வைக்க விரும்புகிறேன். அவருக்கு ஒரு சின்ன சொகுசு அதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துருக்கிறாரு, 108 ஜட்ஜ் இருக்கிறாரு, இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறாரோ சொகுசை கொடுக்குறோம். அந்த சொகுசை கொடுக்க நீ யாரானா கேட்டுக்கிட்டே போக வேண்டியது தான். இப்போ 2 எத்திக்கல் கொஸ்டின் வருது சார். நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ திமுக அதிமுக என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. பத்திரிகையாளர் மணி ஒரு இடத்துல பேசுகிற போது என்ன சொல்லிட்டாருன்னா, வேர் ஆர் த நம்பர்ஸ்னு கேட்டார். அதான் இக்னைட்டிங் பாயிண்ட் பல பேருக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க சொன்னால், திமுகவுடைய முக்கியமான நபர்கள் நைட் அந்த பேட்டியை பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு, எல்லாரோட பேட்டியும் பார்த்தாங்க, அப்போ தான் அவங்களுக்கு யோசனையே வருது, வேற ஆர் நம்பர்ஸ். ஆமாம், நம்பர் எங்கே இருக்குது விஜய்க்கு? உடனே திமுகவில் நான் செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிலர் நம்ம வந்து அவர் கீழெல்லாம் நம்ம ஆள முடியாது, வாழ முடியாது, என்ன வேணால் நடக்கலாம் நமக்கு, நான்லாம் வந்து அவர் முதலமைச்சராக எடுத்துக்கிட்டால் சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியாதுன்னு ஒரு முக்கிய புள்ளி சொல்கிறார். அந்த முக்கிய புள்ளி சொன்னதும் தடங்கள் மாறுகிறது. உண்மையிலே முதல் தடவை உங்கள்கிட்ட சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு கொடுத்தது திமுக தான். திமுக அழைப்பு இருக்கல. அதிமுக தலைமையில் திமுக ஜாயின் பண்ணுறாங்க. அதிமுக 47 சீட்டை வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும்? ஏங்க நீங்கள் பொதுவாக யோசிங்க, காமனாக யோசிங்க. 108 மார்க் ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு, ஒருத்தர் 52 மார்க் வாங்கியிருக்கிறாரு, 59, ஒருத்தர் 47 மார்க் வாங்கியிருக்காரு. யாருங்க இதில் ஃபஸ்ட் ரேங்கு? 108 எடுத்தவங்க. 108 தாங்க ஃபஸ்ட் ரேங்கு. 108 எடுத்தவர் கூப்பிட்றதுனாங்க ஜனநாயகம். 108 எடுத்து 118 தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஃபார்மடபிள் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு தேடுறாரு. தேடுதலில் போகும்போது ஜனநாயக சக்தியில் இருக்கணும்னு விரும்புகிறாரு, அதனால அவர் போகிறாரு. பட் அது தவறான்னு கேட்டிங்கன்னா, எத்திக்கலி சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா, என்னால் அது ஏற்றுக்க முடியல. ஏன்னா காங்கிரஸோட ஓட்டுங்கிறது யாரோட ஓட்டு? திமுகவோட ஓட்டு. உங்கள் மொழியில் அவங்க யாரு? தீய சக்தி திமுக. தீய சக்தி திமுகவோட ஓட்டை வாங்கின காங்கிரஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை பேசலாமான்ற தார்மீக கேள்வி வரும். நான் சொல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தனிப்பட்ட ரீதியில் 108 சீட்டை வாங்கின தாவேகா விஜய்க்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்படி வந்து 5 பேரை சேர்க்கறதும், விசிகாவை சேர்க்கறதும், சிபிஎம் சேர்க்கறதும் யாரோட ஓட்டு? திமுக. தீய சக்தி திமுகவோட ஓட்டு தான். அது வந்து யாருக்கு விழுந்த ஓட்டு? விஜய் வேணான்னு விழுந்த ஓட்டு.
புரியுதுல்ல? விஜய் வேணா ஸ்டாலின் வேணும்னு விழுந்த ஓட்டு. அது போகும்போது தான் திமுகவால் சகிச்சிக்க முடியல, அதை ஜீரணிக்கவே முடியல. இன்னொன்று வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்ற ஒரு கேள்வி. ஒன்று வேற ஆப்ஷன் இல்லைங்க. அதாவது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறாங்க நான் இப்போ. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு இவர் வந்து சிபிஐ சிபிஎம் விசிக்காக கேட்டுட்டு இருக்காரு. நம்ம பேசும்போது மணி 3 மணி 8ஆம் தேதி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 3 மணி ஆகுது. இப்போ வரைக்கும் திருமாவோ சிபிஐ சிபிஎம் முடிவு எடுக்கல. டிஸ்கஷன்ஸ் கோயிங் ஆன். முடிவு எடுக்க மாட்டாங்க, ஆதரவு கொடுக்க மாட்டாங்கிறது என் கருத்து. பட் கொடுத்தா ஓகே, கொடுத்து ஆட்சி அமைக்க let them do. ஒரு 6 மாசமாச்சு பண்ணட்டும்ன்ற. நான் என்ன சொல்றேன், பண்ணட்டும். ஆளை விட்டு அவர் எக்ஸ்போஸ் ஆகி அவர் சரியா பண்றாரா தப்பா பண்றான்னு பார்த்து, அவ்வளோலாம் ஒன்றும் தமிழ்நாடுலாம் அப்படியே வந்து சீரழிஞ்சு சின்ன வேண்டமா போகாதுங்க. நம்புங்க, முதல்ல நம்புங்கன்ற. உதயநிதி அரசியல் பண்ண முடியாதா? முடியும். எடப்பாடி அரசியல் பண்ண முடியாதா? ஸ்டாலின் என்ன ஆவாரு, கனிமொழி என்ன ஆவாங்க, சீமான் என்ன ஆவார், எல்லாம் போயிடுவாங்களா? அரசியல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. யாருங்க இல்லைன்னு சொன்னது? அதுக்குள்ள இப்ப என்ன ஆச்சு, 47 எடுத்து அவரு நான் போய் கவர்னரை பார்க்க போறேங்கிற எடப்பாடிக்கு பழனிசாமி. செய்திகள் வந்து எப்படி போக போறீங்க? இவங்களுடைய ஆதரவு வாங்கிட்டு போக போறீங்க. இது சரியா? அந்த 5ஐயே நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்களா? இல்ல அப்ப அது தப்புனா இது இப்போ இது வந்து இடியாப்ப சிக்கல் சரண். அது சரியா தப்பானா 108 வாங்கினதுனால அவருக்கு இந்த சொகுசை நம்ம கொடுக்குறோம். சரி போங்க, இன்னும் 10 தான் உங்களுக்கு தேவை, போய் பண்ணுங்க, பிரிவிலேஜ் மாதிரி. அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். பட் இவர் வந்து 3rd பிளேஸ்ல இருக்கிறாரு. அதிமுக என்பது 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்ட விட்டு கட்சி. ஐயா தம்பி தர சொல்றாங்க மக்களின் ஆதரவோடு. எங்க இருக்கு மக்களின் ஆதரவு? மக்கள் ஆதரவு 3ஆவது இடத்துல தானே இருக்கு. தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவு 2026ல எடப்பாடி பழனிசாமிய சிஎம் ஆகணும்னு சொல்லியிருக்கா? இல்ல. முக ஸ்டாலின் சிஎம் ஆகணும்னு சொல்லியிருக்கா? இல்ல. இல்லையே. இப்ப கேட்பாங்க விஜய் சிஎம் ஆகணும்னு சொல்லியிருக்கா? சரி, 118 பேர் சொல்லல. எதிர்ப்புகள் குறைஞ்சிருக்கு. அதுல யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா, சரி இதுல எல்லாமே குழப்பமா இருந்து யாருக்குமே இவர்கள் 108 வந்துருக்கு. சரி 108 2வது வந்து ஒரு 98 100 இருக்கிறாங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒன்று சம்திங் நடந்தா கூட நம்ம வந்து அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம். பட் இதையும் பாதிக்கு பாதி தான். 108ங்க 57ங்க. அப்ப இந்த சிக்கலை குறித்து நம்ம பேசும்போது ஜனநாயக ரீதியா பேசணும். நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு பிரஜையா இதை பார்க்கும்போது லெட் ஹிம் டூ, பண்ணட்டுங்க, ஆளை விடுங்க. சில பேர் சொல்லலாம், இன்னும் ஆளை விடுங்கன்னா உங்க அப்போட்டு சொத்தாது. தமிழ்நாடியா? தமிழ்நாடு தாங்க, யாரும் இல்லைன்னு மறுக்கலைங்க. தமிழ்நாடு தான். தமிழ்நாடு ஒன்றும் அவ்வளோ மோசமா போயிடாது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இன்னொன்று, விசிகா சிபிஐ சிபிஎம்லாம் இருக்கும்போது ஒரு கட்டுக்குள்ள விஜய் வச்சுக்க முடியும். அவங்க புரியும் நினைக்கிறேன். சரி இது 2வது இவங்க திமுக அதிமுக கூட்டணி பேசுறதுங்கிறது என்னால் ஜீரணிக்க முடியல. ரொம்ப அருவருப்பா இருக்கு. பார்க்காத ஒன்று, எதிர்பார்க்காத ஒண்ணுதாங்க. என்னன்னா நீங்க கேட்கலாம், ஏங்க அருவருப்பா இருக்கு? அரசியல் எதுவும் நடக்கலாம் தானாங்க நீங்க நினைக்கலாம். இந்த அரசியல் எதனால் நடக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எதனால் நடக்குது? விஜய் நம்மள ஆளக்கூடாதுன்ற ஒரு. கரெக்டா சொன்னீங்க. இந்த அரசியல் வேற ஏதோ ஒன்று நடந்தா பிரச்சனை கிடையாது. விஜய் வரக்கூடாது, விஜய் ஆண்டக்கூடாது, விஜய் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நடக்குதுன்னா இது அவ்வளோ சரியான பாலிடிக்ஸ் இல்லையே. உள்ள கிரவுண்டில் ஆட விட்டுல நீங்க தோக்கடிக்கணும். கிரவுண்டுக்குள்ள ஒருத்தரை வரவே விடாம நான் தோக்கடிச்சு நீங்க பேசுறதுங்கிறது எப்படி சரின்னு கேட்குறேன், எப்படி ஜனநாயகம்னு கேட்குறேன். அப்ப அந்த வேலையை அவங்க பண்றாங்க தப்பு. ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா நான் பார்த்தது என்னன்னா, விஜய் அவர்கள் அதிமுக கிட்ட டைரக்டா போய் ஆதரவு கேட்டு அவங்க கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கலாம். கம்ஃபர்டபுளா ரன் ஆயிருக்கும் கவர்மெண்ட். அவர் சிவரிங்கன்னே ஆயிருக்கலாம். நிச்சயமா ஒரு அனுபவசாலிகள் கூட இருந்திருப்பாங்க. கவர்மெண்ட்டை கரெக்டாக கொண்டு 4-5 மினிஸ்டர் சீட்டு கொடுத்து உட்கார வச்சிருக்கலாம். முடிஞ்சு போச்சு. அதில் வெளில இருந்து ஆதரவு கொடுத்துருக்கலாம். பட் அவங்க அதை நிராகரிச்சதும் இவரும் அதை கேட்காம இருக்கிறதுங்கிறது வந்து ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு சரியான அப்ரோச் கிடையாது. இது வந்து நம்மளால் எதுவும் பேசவே முடியல. இவ்வளவு தூரம் இதை கொண்டு போவாங்களா? திமுக அதிமுக கூட்டணினா எதுக்கு கூட்டணி? 2 பேர் என்ன சொல்லி, அதிமுகவின் பிரசவிப்பு எதுல இருந்து பிறந்தது? திமுக எதிர்ப்புல பிறந்தீங்க நீங்க அதே திமுக கூட உங்களை ஆதரவோட பண்றீங்கன்னா சரி, இப்ப திமுக ஆதரவோட நீங்க ஆட்சி வைக்கிறீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? யாருடைய வாக்குறுதி நிறைவேற்றுவீங்க? இப்ப 8000 கூப்பனா ஃப்ரிட்ஜா வீட்டுக்கு வீடு? தெரியலையே. நிறைய பிரச்சனை இருக்கு பாஸ். இப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலவசமா, இல்ல ஆணுக்கு மட்டும் தான், இல்ல பெண்ணுக்கு மட்டும் தான் இலவசமா?
10 லட்சம் கோடி கடன் வச்சது திமுக. இப்போ உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்பேன், எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேள்வி கேட்பேன், அவர் யாரை குறை சொல்லுவார்? திமுக தான் குறை சொல்லி உங்களை ஆதரிச்சு குறை சொல்லுவீங்க. சரி, 2031 யாருக்கிட்ட யாரை எதிர்த்து வாக்கு கேட்பீங்க? 2029 யாரை எதிர்த்து வாக்கு கேட்பீங்க? இந்த கவர்மெண்ட் நிலைக்காதுங்க, இந்த கவர்மெண்ட் அமைச்சர்களும் நிலைக்காது. நான் சொல்ற எழுதி வச்சுக்கோங்க. அப்ப தப்பு சார். அதுக்கு ரீஎலெக்ஷன் போன்ற என்ன இப்போ கெட்டு போச்சு. யாருக்கும் ரெடி இல்லதான், தயார் இல்லதான், வழி இல்லைன்னா போங்க, ரீஎலெக்ஷன் போங்க, பண்ணுங்க, வைங்க. ஏன் நீங்க அதுக்கும் ரெடியா இல்லை? ஏன்னா அதை வச்சாலும் எதுவும் நடக்கும்னு சொல்றாங்க. அதுல எனக்கு 2 விதமான கருத்து இருக்கு. ஒண்ணு, விஜயே வந்துருவாருன்னு சொல்றாங்க, அது எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. மேபி வரலாம், வரவனும் போகலாம், இல்ல வேறு மாதிரி முடிவுகள் கூட வரலாம். அப்போ இந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சாபக்கேடான சுச்சுவேஷனுங்க. இதுல வந்து மீண்டு வரணும்னா இந்த மற்றவர்கள் முடிவு எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. 118 காமிச்சனா முடிஞ்சு போச்சு. பிசிகா, சிபிஐ, சிபிஎம் வந்துட்டாங்கன்னா 118 இருக்கு, ஆட்சி ஆளுங்க போங்கன்னு விட்டுருவாங்க. பண்ணுவாங்கன்னு தெரியல. இறுதியா ஒரே ஒரு கேள்விதான் சார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் மறுதேர்தலை நோக்கி தான் செல்லுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. மறுதேர்தல் திருப்பி நடைபெற்றதுன்னா அது யாருக்கு சாதகமான இல்லை, நம்ம அதை கணிக்க முடியாதுங்க சரண். அது நம்ம ஒரு ஜோசியக்காரன் கிடையாது. ஜோசியக்காரன் நடக்காம போட்டுருக்கு, கணிக்க முடியாது. ஏன்னா பொறுத்த வரைக்கும் மறுதேர்தல் வேண்டாம். இந்த 118 பேரும் போய் விஜய் ஆதரிக்கிட்டோம். பிசிகா, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், அப்புறம் காங்கிரஸ் போகட்டும். அவர் கட்டுக்குள்ளே வைங்க, அவருக்கு சொல்லி கொடுங்க, இல்லை சொல்லி கொடுக்காம போங்க. அவர் 5 வருஷத்தை ஆளட்டும், 5 வருஷம் ஆடுறான்னு பார்ப்போம், ஸ்டெபிளாக நிற்கிறாரான்னு பார்ப்போம், மக்கள் பார்ப்பாங்க. இவங்களுக்காக ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு தோணட்டும், இல்லை இவருக்கு ஓட்டு போட்டோமேன்னு தோணட்டும், ஏதோ ஒன்று தோணட்டும். மக்களே முடிவு பண்ணணும். மக்கள் முடிவு பண்ணட்டும். மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். நிச்சயமா. இப்போ ஜனநாயகவாதியா இருக்கணும்னு நம்ம முயற்சி பண்றோம். இதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை. இப்போ நீ ரொம்ப ஜனநாயகவாதியா இருக்கிறது சில இடத்துல பிரச்சனையா இருக்குன்றாங்க, இல்லாமல் பிரச்சனையா இருக்குன்றாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்று இல்லாத ஒரு இடியாப்ப சிக்கல். உண்மையிலேயே நல்லா இது எதுவுமே இது பண்ண முடியல. ஸோ என் ஒப்பீனியனுங்கிறது லெட்டிம் ஸ்வேரிங்னு தான் நான் நினைக்கிறேன். முதலமைச்சரை ஆக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்கி மக்கள் பார்க்கட்டும், என்ன பண்ணுறாருன்னு பார்க்கட்டும், அதன் பிறகு முடிவு எடுத்துக்கலாம். பல்லர் கேள்வி தெரிவிச்சு நேரத்துக்கு நன்றி.